மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன பலனை கொடுக்க போகுது? இவங்க லைஃப்ல வரக்கூடிய அந்த ஒரு உறவு யார்? அது சாதகமா அல்லது பாதகமா? நிச்சயமாக இந்த ராசிக்காரங்க உறவுகளுக்காக ஏங்கிய ராசி இந்த ராசி தாங்க. இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக இந்த ஊருக்கு கொடுக்க மாட்டோம், வெளிநாட்டுக்கு கொடுக்க மாட்டோம். குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புண்டு. இந்த ராசிக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆவார். ஒரு புது நபராக இருக்கும், இல்லை வெளியூர்லேருந்து வந்தவராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை மாதம் நடக்கவிருக்கும் 3 கிரக பயிற்சிகளை நமக்காக ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், அதே மாதிரி வாஸ்து நிபுணர், ரொம்ப சிறப்பு வாஸ்து நிபுணர். உங்க வீட்டில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க சாரை சந்திச்சு கேட்டுக்கலாம். அதே மாதிரி சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம் அப்படின்றதே ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப துல்லியமாக சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமான பதிவு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சிறப்பு. உங்களுடைய எல்லா பதிவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான எளிமையான வாழ்வியல் பரிகாரம் மக்களுக்காக நீங்கள் ஒவ்வொரு பதிவிலையும் சொல்லிட்டு வரீங்க. எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க உங்களுடைய பதிவை பார்க்கும் பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த ஜூலை மாதம் வரக்கூடிய 3 பயிற்சிகள். செவ்வாய் பயிற்சி வருது, சனி வக்கர பயிற்சி இருக்கு, அதே மாதிரி ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டிருக்காங்க, சுக்கிரன் மட்டும் வெளியில வரா மாதிரி இருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி எல்லா ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படின்றத மக்களுக்காக சொல்லுங்க சார். நிச்சயமா நல்ல கேள்வியாக கேட்டீங்க. இன்றைய காலகட்டத்தில் தேவையான பயிற்சியாக இது இருக்கின்றன. உலக அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் பார்த்தோம். 3வது இடத்துல இருந்து இந்தியா 7வது இடத்துக்கு வந்தது இல்லையா? மீண்டும் இந்தியா வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் இருக்கு. ஏன்னா இப்போ குரு பயிற்சி நடந்திருக்கு. முதல்ல உலக அளவு பதட்டம் தனியும். பதட்டம் தனியும் போது நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் எல்லாம் சேஃபா வரப்போகுது, அதுவே சேஃப் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் மக்கள் மனநிலைமைகள் நல்ல விதமாக பாசிட்டிவாக மாறப்போகுது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதுல இப்போதான் குரு பயிற்சி வேற வந்திருக்கு. மற்ற இத்தனை பயிற்சி என்ன பண்ணுதுன்னா, அப்சைட் டவுன் நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாற்ற போகுது. உறவுகள் ரீதியாக நிறைய விஷயம் மாற்ற போகுதுங்க. கணவன் மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அக்கா தங்கச்சி சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் ரீதியாக நான் வேலை செய்கிற இடத்துல இருக்கின்ற உறவுகள் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் சார் கூட்டாக சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் சார், அது எப்படி போகும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், சொத்து சுகங்களை ஒன்றா வாங்கிடுவாங்க சார், பணத்தை கொடுத்துட்டேன் திருப்பி கொடுப்பாங்களா, என் கிளைண்ட்டை நம்பி பண்ணலாமா, இது மாதிரி எண்ணற்றது. குறிப்பாக சினிமா துறையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபீல்டில் ரொம்ப டவுனாக இருக்குது. மீண்டு வருமா, புத்துயிர் பெறுமா? இந்த மீடியா துறைக்கும் இந்த விஷயம் சம்மந்தப்பட்டிருக்கிறதாங்க முக்கியமான காலகட்டம். ஏன்னா எல்லாருமே ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இந்த காலகட்டம். ஓ, சூப்பரா இருக்குன்னு சொல்ல வரீங்க அப்போ. ஸோ எல்லா ராசி நேயர்களும் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இந்த இன்ட்ரோவே அவ்வளோ அருமையா ரொம்ப பாசிட்டிவா கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பார்த்துடலாம் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அப்பனா எல்லா ராசிக்குமே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கா? நிச்சயமாக. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஒவ்வொரு ராசியினருக்கும் மாறுபடுகின்றன. இருக்கிற நிலைகள் மாறுது. அப்சைட் டவுன் சொன்னேன். அப்போ தீயதெல்லாம் மாறுது, நல்லது வருது. ஆனால் ஒரு சில பாயிண்ட் ஸ்பெசிஃபிக்காக உறவுகளில் யூடர்ன் போடும் காலகட்டமாகவும் இருக்குது. அதை கவனமாக பார்க்கணும். அப்போ அது ஒவ்வொரு ராசிக்கும் மாறி வருதுங்க. கண்டிப்பா, நிச்சயமா. எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு மாறப்போகுது, எந்த விஷயங்கள் உங்க ராசிக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்குமா மக்களுக்கு நம்ம இப்ப சொல்லிடலாம் சார். சரி, இன்னைக்கு பார்க்க போறது மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன பலனை கொடுக்க போகுது? இவங்க லைஃப்ல வரக்கூடிய அந்த ஒரு உறவு யார்? அது சாதகமா அல்லது பாதகமா? நிச்சயமாக இந்த ராசிக்காரங்க உறவுகளுக்காக ஏங்கிய ராசி இந்த ராசி தாங்க. ஏன்னா ஜென்மசனியில் பாடு படுத்திருச்சு. இப்போ குரு பகவான் வந்திருக்கார். குறிப்பாக இங்கே இருக்கிற ஜென்மசனியின் வக்ரம் பெறுவதால் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு, தவறவிட்ட வாய்ப்புகள்லாம் பிடிக்கக்கூடிய காலகட்டம். முன்னாடி பார்த்திங்கன்னா சூழ்நிலைகளுக்காக ஒரு சில விஷயங்களை தவற விட்டுருப்பாங்க.
ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், பண ரீதியாக இருக்கும், பிஸ்னஸாக இருக்கும், ஏதோ ஒன்று. அப்போ அத்தனையும் திருப்பி கிடைக்க அதுவாக கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வரும். சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இஷ்டப்பட்டதை சூப்பராக பயன்படுத்திக்கலாம். முதல்ல இவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது குரு பலன் வந்திருக்கு. குரு பார்வை சுபமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பயிற்சியும் வேறு நடந்திருக்கு இல்லையா? அப்போ மங்களகாரகன் உதவியால் திருமண உறவு வருகிறது. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இந்த ஊருக்கு கொடுக்க மாட்டோம், வெளிநாட்டுக்கு கொடுக்க மாட்டோம், இப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பண்ணதே இந்த ராசியாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல பார்ப்போம். ஒரு சிலர்லாம் இந்த ஊர் விஷயம் வேண்டாம், இந்த வேலை செஞ்சால் வேண்டாம், இந்த வேலை மட்டும்தான் பார்ப்பேன்னு இவ்வளோ ஸ்டெபனாக இருந்தீங்க. இப்போ தான் உங்கள் மைண்டே மாறுது. அப்போ திருமண பாக்கியங்கள் நிச்சயமாக வந்துடுது. திருமண உறவு புதுப்பிக்கின்றன. கல்யாணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகம் வருது. இப்போ திருமண பாக்கியமே இப்போ தான் வருதுங்க. திருமணம் மட்டுமா வருது, பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கே. அப்போ பஞ்சமஸ்தானம் அது காதலையும் சொல்லும், குழந்தை பாக்கியத்தையும் சொல்லும். அப்போ காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த ராசிக்கு மிகுந்த யோகமாக இருக்குது. காதல் திருமணமாக மாற வாய்ப்புண்டு. இவங்களுக்கு குழந்தைக்காக நிறைய குழந்தைகளுக்காகவே ஏங்கிய ராசிங்க. இருக்கிற குழந்தைகளை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியுமா, படிக்க வைக்க முடியுமா, அதுக்குள்ள நான் பொருளாதாரம் இருக்குமா, அந்த உறவை எப்படி மெயின்டைன் பண்ணுவான், அது ஒன்று இல்லை. குழந்தைகளை நிறைய சண்டை கட்டிட்டு போனதெல்லாம் இருக்குது. திருப்பி அந்த ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. குழந்தை இல்லாதவங்க குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கியவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பார்த்து சக்ஸஸ் ஆகலை, கன்சீவ் ஆகியும் மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு, அப்போல்லாம் மனசு நொந்திருப்பாங்க. இப்போ அந்த காலகட்டம் திருப்பி நல்லபடியாக வரனால சின்ன சின்ன ஒரு மருத்துவ முறைகள் குறிப்பிட்ட நாள் கிழமை மட்டும் பார்த்து போனால் நிச்சயமாக இதாக வரும். இதில் எதில் கவனமாக இருக்குன்னா, இவங்க ஒரு பூர்வீக சொத்தாக இருக்கலாம், இல்லை இருக்கிற வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தங்கச்சியோ சொந்த பந்தமாக ஒன்றா சேர்ந்து ஆரம்பிப்பாங்க. அவங்க பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க, நீ பார்த்துக்கினேன். அப்போ அவர் வேலையை விட்டுட்டு கட்டணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை ஒரு இடம் இவங்களே ஃபுல்லும் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் பலனை மட்டும் அனுபவிக்க வருவாங்க. ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் என்னை வேலையை விட்டுட்டு பார்க்குறேன், ஆனால் ப்ராஃபிட்டில் ஈக்குவல் ஷேர் கேட்பாங்க. கஷ்டப்பட்டது இவங்க அதிகமாக இருப்பாங்க. அதை இவங்க பார்த்து டேலி பண்ண வேண்டியது இருக்குது. ரியல் எஸ்டேட் நிறைய பேருக்கு அதான் நடக்கும். அப்போ இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் முடிவு காண வேண்டியது. பூர்வீக சொத்தை பிரிக்கிறது, பூர்வீக சொத்தை ஆளுக்கு பங்கிட்டு தனித்தனியாக எடுத்துக்கிட்டது, இல்லை பூர்வீக சொத்தை கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மேலே டெவலப் பண்ணலாம். இந்த மாதிரி எதாக இருந்தாலும் பொறுமையாக பேசி சமாளித்து டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. நிச்சயமாக இந்த கோல்டன் டைமை பயன்படுத்திகிட்டே இருக்கும். ரொம்ப நாளாங்க இந்த ராசிக்கு ஒரு சில எண்ணங்கள் சக்ஸஸ் பண்ணணும், டெவலப் பண்ணணும் அப்படின்னு பிஸ்னஸ் ரீதியாக நிறைய போராட்டம் குணம் இருக்கும். பிஸ்னஸில் என்ன இருக்குன்னா, ஒன்று பார்ட்னர்ஷிப் சப்போர்ட் இல்லை, குடும்பமே சப்போர்ட் பண்ணாமல் இருந்துருச்சு. அப்போ அந்த குடும்பம் சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் இப்போ தான் இவங்க பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி அடுத்தடுத்த படிநிலை நோக்கி மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் லெவலில் போகுது. பிஸ்னஸ் A1 போகக்கூடிய காலகட்டம். புது கிளைண்ட்டும் சரி, பை அண்ட் சப்ளையர் எல்லாம் இவங்க கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஓகே, இவங்க நம்பக்கூடிய ஒரு உறவு இவங்களை முழு நம்பிக்கை வைக்கலாமா, இல்லை அந்த உறவுல இருந்து வெளியில வர்றது சிறப்பானதா இருக்கும்? நிச்சயமாக நீங்கள் ஒரு கேள்விக்கிட்டே குடும்ப உருவதிலே அது நடக்குது. இப்போ என்னன்னா, கணவன் மனைவி நெருக்கமாக தான் இருந்திருப்பாங்க. சொந்த பந்தங்கள் ஒரு ஏதோ ஒரு சொல்லி போயிடுவாங்க. பிரச்சனையே அது கொழுந்தனாராக இருக்கலாம், கொழுந்தியாவாக இருக்கலாம், இல்லை அந்த அவங்களோட பெற்றோரே இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஆல்ரெடி அவங்க 2 பேர் பேசி கேட்டாப்பாங்க. இந்த ராசியோட பெற்றோர்களே ஏதோ ஒன்று சொல்லி இவங்க 2 பேர்த்துக்கும் பெரிய அளவுக்கு கொண்டு வந்து, இல்லை தனி கொடுத்தனம் போகிற அளவுக்கு கொண்டு வந்து அந்த மாதிரி பல இது பண்ணிட்டாங்க. இப்போ தான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து, இல்லை நாங்கள் ஒன்றா இருப்போம், அந்த உறவை நம்பலாமா வேண்டாமா, புதுசாக ஒருத்தர் சொல்கிறாரே அப்படின்னு செக் பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த ராசிக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆவார். ஒரு புது நபராக இருக்கும், இல்லை வெளியூர்லேருந்து வந்தவராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். வந்து சகஜமாக பழகிற மாதிரி இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக பண ரீதியாக அங்கே இன்வெஸ்ட் பண்ணு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கிறது, புதுசாக ஒரு இடம் வருது வாங்கிக்க, இந்த மாதிரி ஒரு டெம்ஸ் வருது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ நேரம் நல்லா இருக்குது, கை பொருளை வாங்கிடுவீங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுவே விளங்கமாக இருக்கும். வந்த ஆள் ரைட்டா, சொல்கிறது ரைட்டா, பிரச்சனை மாட்டி விட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ வருகின்ற ஒரு புது உறவை, நிறைய நல்ல உறவை ஏற்றுக்கலாம். ஒரு சில திடீர் அறிமுகமாகிற உறவை சந்தேகப்பட வேண்டிய காலகட்டமும் உண்டு இந்த ராசிக்கு. சூப்பர் சார். மீன ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் என்ன பலன் கொடுக்க போகுது, வரக்கூடிய அந்த ஒரு உறவை எப்படி நம்ம கண்காணிப்பு தன்மையோட எதிர்நோக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகான தகவலாக கொடுத்தீங்க. நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மத்த ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அஸ்ட்ராலஜி கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கும். எப்படி கத்துக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். நீங்க ஜோதிட கலையில் நிபுணராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த புக்கை வாங்கி நீங்க படிச்சா மட்டும் போதும். இந்த புக்கிலேயே எல்லா விதமான விஷயங்களும் உள்ளடக்கிய புத்தகம் இது அப்படின்னு சொல்லலாம். சாரே இதை எழுதி வெளியிட்டிருக்காங்க. இது அமேசான்ல, பிளிப்கார்ட்ல எல்லாத்துலேயுமே கிடைக்குது. இல்லை என்னால் அதெல்லாம் போய் தேடி வாங்க முடியலன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சார்கிட்டயே டைரெக்டாக கேட்டு கூட இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ரொம்ப உபயோகமாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளே எப்படி பார்க்கறது, எப்படி கணிக்கிறது, நம்ம உறவுகளுக்கு என்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கறது, ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் இருக்குது. இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போவே. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும், இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரியிற அதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் டைரெக்டாகவும் சாரை விசிட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது. ஸோ அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.